இன்றைக்கி பாசிப்பருப்பு முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 100 கிராம் பாசிப்பருப்பு, 2 பச்சை மிளகா, 3 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அதையும் கொதிக்க வச்சிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஜீரகம் போட்டு அதை அரைச்சி வச்சிடலாம். பாசிப்பருப்பு வெந்ததுக்கப்புறமா 4 முட்டையை உடச்சி ஊற்றி சிம்மில் வச்சு அதை வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காவை அதில் ஊற்றி கலக்கி கொதிக்க விட்டுறலாம். கொதித்ததுக்கப்புறம் ஒரு தாளிப்புக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா, சின்ன வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து அதில் முட்டை குழம்புல ஊற்றிடலாம். பாசிப்பருப்பு முட்டை குழம்பு ரெடி. இது நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். இது எங்கள் சின்ன அண்ணியோட ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது.